கோவையில் சிறுவர் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 2 குழந்தைகளின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில விமானப்படை முன்னாள் வீரர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்கியிருக்கக்கூடிய ராமன் விஹார் என்ற குடியிருப்பு பகுதி உள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியில சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இங்கு ஓய்வு பெற்ற முன்னாள் விமானப்படை வீரர்கள் குடியிருந்து வருகிறார்கள். அதே போன்று அவர்கள் வாடகைக்கும் சிலருக்கு இந்த வீடுகளை விட்டிருக்கிறார்கள். அந்த வகையில ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் ரெட்டி என்பவர் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில மேலாளராக பணிபுரிகிறார். அவரது 4 வயது மகனும் அதே போன்று அதே குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பாலசுந்தர் என்பவருடைய 8 வயது மகள், இந்த இருவரும் நேற்று மாலை சிறுவர்கள் எல்லோரும் அந்த பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த போது அவர்களும் அங்கு விளையாட சென்றிருக்கிறார்கள். காலநிலையில, அதாவது மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த போது அங்கு இருக்கக்கூடிய சறுக்கு மரத்தில் ஏறி விளையாடுவதற்காக 2 குழந்தைகளும் சென்ற போது அந்த சறுக்கு மரத்துல ஏற்கனவே மின்சாரம் பாய்ந்திருந்தக்கூடிய நிலையில 2 குழந்தைகளும் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர்கள் மயக்க நிலையில் இருந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அந்த குழந்தைகளை மீட்டு ஆவாரம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் 2 குழந்தைகளுமே வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 2 குழந்தைகளின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக கோவை சிங்காரலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து இன்று காலை முதல் அந்த 2 குழந்தைகளின் பிரேதங்களும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இருவரது உடல்களும் பெற்றோரிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. இந்த நிலையில இந்த விபத்துக்கு காரணம் மின்வாரியத்தில் ஏதேனும் பிரச்சனைகளா, அதாவது அதிக மின்னழுத்தம் ஏதாவது பாய்ந்ததா என்பதற்கு தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகள் அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர் பூங்காவிற்கு சென்று சோதனை நடத்தினார்கள். இந்த ஆய்வுல மின்வாரியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஏற்கனவே அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின் கம்பத்திலிருந்து இந்த குடியிருப்பு வளாகத்தில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் என்ஜினியர் அந்த வளாகத்தில் சிறுவர் பூங்கா பகுதியில் ஒரு மின் விளக்கு அமைப்பதற்காக அங்கிருந்து பூமிக்கு அடியில் ஒரு மின் கம்பியை எடுத்துக்கொண்டு ஒரு தனியாக அவர்கள் இணைப்பு கொடுத்ததாகவும், அந்த இணைப்பில் ஏற்கனவே கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக மின் வயர்ல பாதிப்பு ஏற்பட்டு மின்சாரம் அங்கு கசிவு ஏற்பட்டிருந்ததை அந்த மெயின்டெனன்ஸ் என்ஜினியர் உரிய முறையில் அந்த குடியிருப்பு அசோசியேஷன் தலைவர் மற்றும் செயலாளரிடம் தெரிவித்ததாகவும், அந்த குடியிருப்பு நலச்சங்கத்தினர் தான் அஜாக்கிரதையாக இருந்த நிலையில இந்த தொடர்ந்து கோவையில மழை பெய்த நிலையில அந்த தண்ணீரின் மூலமாக மின்சாரம் பாய்ந்து இந்த விபத்து ஏற்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையில அந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வங்கி மேலாளரின் 4 வயது ஆண் குழந்தை அவரது உடல் ஆந்திர மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 8 வயது சிறுமியின் உடல் இந்த குடியிருப்பு வளாகத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி சடங்கு முடிந்த பிறகு கணபதி சரவணம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் 2 குழந்தைகள் ஒரே இடத்துல உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே வேளையில் சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் இந்த விபத்தில் ஏற்பட்ட இந்த 2 குழந்தைகள் மரணம் தொடர்பாக தற்செயல் வழக்கு, அதாவது தற்செயல் மரணம் என்ற 174 பிரிவின் கீழ் மட்டும்தான் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இதுவரைக்கும் அந்த குழந்தைகளின் பெற்றோர் தரப்பிலோ அல்லது அந்த குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தரப்பிலோ யாரது பெயரிலும் புகார் அளிக்காததன் அடிப்படையில் இது தற்செயல் மரணம் என்ற அடிப்படையில் தான் காவல்துறை தற்போது வரை விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.